சராசரி மக்கள் எல்லா மக்களுக்குமே தெரிந்த ஒரு விஷயத்தை கூட சில பேர் இப்போ இன்டலெக்சுவல்ஸ் கேள்வியாக கேட்டிருந்தாங்க, அது போர் குற்றம்தானா அப்படின்னு. குறிப்பாக தென்னிந்தியாவால் ஒரு பிரதம மந்திரி உருவாக்க முடியாது, இதோட அரசியல் அமைப்பு அது மாதிரி. அமெரிக்கா எடுத்த தீர்மானமாக இருக்கட்டும், சேனல் 4ஓட நடவடிக்கையாக இருக்கட்டும், இன்னும் நம்ம தோல் மேலே கை போடுற ஒரு பெரிய நண்பனை போல செயல்படுற ஒரு நடவடிக்கை, எல்லாத்துக்கும் அரசியல் உள்நோக்கம் இருக்கும், அரசியல் காய நகர்த்தல் இருக்கும் தான். ஒருவேளை குட்டிமணி ஜெகனுக்கே சரியாக ரியாக்ட் ஆகிருந்தோம்னா நாம் பிரபாகரனுடைய மகனை நாம் காப்பாற்றி கூட இருக்க முடியுன்ற அளவுக்கு நான் நினைக்கிறேன். போர் உச்சக்கட்ட ரீதியிலையும் திமுக அதிமுக அரசியல் போல் அப்படிதான் இங்கே பிளவுப்படுது. சேனல் 4 எக்ஸ்போஸ் பண்ண இந்த ஜெனோசைட்டை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம், நாம் காயை எப்படி நகர்த்துறோம். தாமிரபரணி போய் கலந்த இடம் இலங்கை தான் அப்படின்றது இன்றைய இலங்கை சொல்றது தான். அவங்க இலங்கை பிரச்சனையும் இந்திய பிரச்சனையும் தமிழன் வேட்டியை கூட காப்பாற்ற மாட்டாங்கன்னு தான் உண்மை. நீ கேட்குறது சினிமா வைக்கும்போது கூட நான் ஒரு ஷாட்டுக்கு ஒருத்தன் கேள்வி கேட்டேன்னா அது ஒரு பதில் ரியாக்ஷன் ஷாட் ஒன்று வைப்போம். ரியாக்ஷனே இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய இனத்தின் பெரும்பகுதி இருந்தது என்பது பெரிய அதிர்ச்சி தான். எல்லாம் பார்வையாளர்களாக இருக்கிறதோட பார்ட்டிசிபெண்டாக மாறினாங்க. அப்போ தான் வேட்டியையும் காப்பாற்ற, நீங்கள் சொல்கிற மாதிரி வேட்டியும் காப்பாற்ற முடியும், இந்த கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும், மொழியும் காப்பாற்ற முடியும். இன்றைய ஈழத்தமிழ் மக்களுக்கு சிங்களோடு சேர்ந்து வாழ முடியாத சூழல் தான் நிலவுது. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ். அதாவது ஒரு சேனல் இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய சேனலாக, முக்கியமான சேனலாக சேனல் 4 உருவாகியிருக்கு. ஏன்னா இலங்கையில் நடந்தது போர் குற்றமா இல்லையா அப்படின்ற கருத்து கூட சில பேர் மத்தியில் ஏன்னா சராசரி மக்கள் எல்லா மக்களுக்குமே தெரிந்த ஒரு விஷயத்தை கூட சில பேர் இப்போ இன்டலெக்சுவல்ஸ் கேள்வியாக கேட்டிருந்தாங்க, அது போர் குற்றம் தானா அப்படின்னு. அது போர் குற்றம் தான் என்ற ஆதாரத்தை ஒரு பப்ளிக் சேனலே வெளியிட்டது சேனல் 4 மேலே தமிழர்களாகிய நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கு. இந்த சேனல் என்கின்ற விஷயம் பொதுவாக மீடியா எல்லாமே இது முதலாளித்துவ உலகம், வர்த்தக உலகம், எல்லாமே வியாபாரம் தான், வாங்க விற்க தான். எல்லா சேனலும் 90% வாங்க விற்க, 100% வாங்க விற்க, நிலம் வாங்க விற்க, பெண்களின் புகைப்படங்கள் வாங்க விற்க, இப்படி எல்லாம் வாங்க விற்க நடந்துட்டு இருக்குது. இதில் வாங்க விற்க இடத்துல நாம் எதை வாங்கிறது எதை விற்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குது. சாராயம் விற்கிறதும் வியாபாரம் தான், கஞ்சா விற்கிறதும் விற்கிறவன் தான். ஆனால் எதை விற்பது அப்படின்றது தான் அது முக்கியமாக. அதை அதில் இந்த தமிழினத்துடைய இந்த பேரழிவு, இந்த இன ஒழிப்பு, இலங்கையில் நடந்தது இன அழிப்பு தான் என்பதை உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சேனல் 4 செய்தது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம் இங்கே செய்வது தவறிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நான் குற்றச்சாட்டாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னாக்கா இலங்கையில் நடக்கும் இவ்வளோ பெரிய அரசியலை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் திமுக அதிமுக அரசியலாக தான் பாவித்தாங்க, அப்படி தான் மக்கள்கிட்ட சொன்னாங்க. போர் உச்சக்கட்ட ரீதியிலையும் திமுக அதிமுக அரசியல் போல் அப்படி தான் இங்கே பிளவுப்பட்டிருந்தது. நம்ம சேனல் முழுக்க திமுக அதிமுக அரசியலை போல் அதோட இருட்டடிப்பு செய்தது வரலாற்றில் மிகப்பெரிய பிழை. அந்த பிழையை இப்போ சேனல் 4 போக்கிறது. அதுக்கு நம்ம நன்றியே சொல்லலாம். அதாவது எதையும் சந்தேகப்படு, அதுதான் முக்கியமான வாசகம். அது மார்க்ஸோட வாசகம். அது சந்தேகப்படு. ஏன்னா நிச்சயம் எல்லா அரசியல் நிகழ்வும் ஒட்டுமொத்த அப்படியே தமிழினத்தின் நன்மைக்காக, நான் தான் முன்னாடி சொன்னேன், எல்லாமே வாங்க விற்க அப்படி தான். நிச்சயம் இலங்கை விஷயத்து, இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் அமெரிக்கா எடுத்த தீர்மானமாக இருக்கட்டும், சேனல் 4ஓட நடவடிக்கையாக இருக்கட்டும், இன்னும் நம்ம தோல் மேலே கை போடுற ஒரு பெரிய நண்பனை போல செயல்படுற ஒரு நடவடிக்கை, எல்லாத்துக்கும் அரசியல் உள்நோக்கம் இருக்கும், அரசியல் காய நகர்த்தல் இருக்கும் தான். முதல்ல இதில் தமிழர்களாகிய நமக்கு தான் இது, அந்த காயினை நாம் எப்படி எதிர்த்து திசையில் நகர்த்தணும் அப்படின்றது அரசியல் நம்மளுக்கு வேணும், உலக அரசியல் அரங்கில். அதுதான் என்னுடைய ரொம்ப நாளாக இது. அது நகர்த்திட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ் மக்கள்கிட்டே முழுசாக இந்த காய நகர்த்தல் வேலை செய்யணும். ஏன்னா எல்லாமே அரசியல் லாபி தான். இதில் நாம் என்ன, இப்போ சேனல் 4 எக்ஸ்போஸ் பண்ண இந்த ஜெனோசைட்டை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம், நாம் காயை எப்படி நகர்த்துறோம், அப்படி தான். முழுக்க நம்பி ஒன்று பின்னால் போவது என்பது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த எக்ஸ்போசரை நாம் தமிழர்களாக நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு சேனல் 4 மேலே அதில் இனிமேல் விளம்பரங்களை போகிற சேனல் 4 கொடுன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இல்லை, அதாவது இங்கேருந்து போனவங்கன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் தவறு. இங்கேருந்து போனவர்களும், அதாவது உண்மையில் தமிழன் பூர்வக்குடியாங்க. ஏன் பூர்வக்குடினா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் வரலாற்று காப்பியங்கள் அது இருக்குது. தாமிரபரணி
போய் கலந்த இடம் வந்து இலங்கை தான் அப்படின்றது இன்றைய இலங்கை சொல்கிறது தான். அது அப்படி தான் சொல்லப்படுது, சிலப்பதிகாரத்தில் வருது, தொல்காப்பியத்தில் அப்படி குறிக்கப்பட்டிருக்கு தான் சொல்கிறாங்க. அதான் இன்றைக்கி போகும்போது இலங்கைக்கு வந்து ஒரு வகையில் நடந்தே கூட நம்ம போய்விட முடியும். அப்போ பழைய இலங்கை என்பது வந்து அது நிச்சயம் அது தமிழனுடைய பூர்வீக இடம். அதுவாக தான் அது இருக்க முடியும். அதன் பிறகு வந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு வந்தேரிகள் போல் இங்கே நிறைய பேர் தேயிலை தோட்டங்களுக்கு போனது, பெரிய ரிஃபார்ம் அங்கே நடந்தது. அதில் அங்கே தமிழன் பூர்வீக குடி, அப்புறம் இந்திய தமிழனாக வம்சாவழி தமிழ் அங்கே நிறைய அங்கே போயிருக்கான். இது ரெண்டுமா இருக்குது. தமிழன் என்பது எனக்கு பெரிய தொடர்பாக இருந்தது. நான் அது வானொலி தான், நான் ரொம்ப சிறு பையனாக இருந்தபோது இலங்கை வானொலி தான் பெரிய எனக்கு அது இலங்கை வானொலி நான் சிறு வயது முதல்ல கேட்பேன். அந்த தமிழே ஏன்னா நான் சென்னை வாசி, எனக்கு தென் தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ் பேசுகிறதே வந்து அந்த தமிழே ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப கொச்சையாக பேசுகிறேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுலேயும் வந்து இலங்கை வானொலி கேட்கும்போது அந்த தமிழ் வந்து இன்னும் அற்புதமான தமிழ், ஆங்கில கலப்பற்ற தமிழாக இருந்தது. அதனால் அந்த தமிழ் மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு வந்துட்டு எனக்கு. அதன் பிறகு அந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்போவும் நான் வந்து சிறு வயது முதலே வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அங்கே வந்து தமிழருக்கும் சிங்களருக்குமான தகராறுகள் வந்து நான் குறிப்பாக கொஞ்சம் பத்திரிகைகள் படிப்பேன்னா எங்கள் வீட்டாண்டு இருக்கிற எல்லா ரிக்ஷாக்காரங்க மற்ற ஆட்டோக்காரங்களாம் காலையில் கூடுவாங்க. நான் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு போவேன். அவங்களாம் படிக்க தெரியாதவங்க நிறைய பேர், ஆனால் பேப்பர் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் இறங்கி போகும்போது என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அப்படி படித்தது மூலமாகவே எனக்கு செய்திகள் வந்து நிறைய வந்து சின்ன வயசுலேருந்தே பதிவு வந்து இலங்கையில் வந்து தமிழினத்தை வந்து சின்னதாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது கருத்து எனக்கு இதுவாக இருந்தது. அதோட மிச்சம் குட்டிமணி ஜெகன்லாம் என் மரணம்லாம் வந்து என்னை பெரிய அளவில் பாதித்தது எனக்கு. அதன் பிறகு வழியாக இன்னிய இந்த முள்ளிவாய்க்கால் இது வந்து அதாவது அந்த இதை பார்க்க கூட மனசு வராத அளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப இதாகி போச்சு. குறிப்பாக தென்னிந்தியாவால் ஒரு பிரதம மந்திரி உருவாக்க முடியாது. இதோட அரசியல் அமைப்பு அது மாதிரி இருக்குது. தென்னிந்தியா முழுக்க மக்கள் கூட ஒன்று திரண்டு ஒரு தென்னிந்திய தலைவரை முன்னிறுத்துகிறாங்க. வட இந்தியா முழுக்க ஒன்று திரண்டு ஒரு வட இந்திய தலைவரை முன்னிறுத்துகிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், தென்னிந்தியா முழுக்க எம்பிகளை தேர்ந்தெடுத்து நாம் வந்து இவர் தான் பிரதமர்னு நினச்சா கூட அவரால் வட இந்தியா தான் வெல்லும். இதுதான் அடிப்படையில் இருக்கிற ஓட்டு அரசியலுடைய தன்மை. அதனால் ஓட்டு வங்கி தான் இங்கே பிரதானமாக இருக்கும்போது வட இந்திய ஓட்டு வங்கி பெருசு. அதில் வட இந்தியா பார்வையில் வந்து வேறையாக இருக்குது, தென்னிந்தியா வந்து புறக்கணிக்கப்படுவது என்பது அடிப்படையாக இருக்குது. அதனால் இந்த முறைகள் வந்து மாறினா தான் பல்வேறு முறைகள் இருக்குது. உலகம் முழுக்க அரசியலில் வந்து இது மாதிரி பல தேசிய இனங்கள் இருக்கும் நாடுகளில் வந்து பல்வேறு விதமான அரசியல் முறைகள் இருக்குது, தேர்ந்தெடுப்பு முறைகள், தேர்தல் முறைகள்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற தேர்தல் முறை இது வலுவாக என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வட இந்தியா தென்னிந்தியாவை பாகுபாடாக பிரித்து தென்னிந்தியாவை வந்து கவனிப்பாரற்ற ஒரு மாநிலங்களாக அது மாற்றுது. இதன் அடிப்படை சூத்திரம் அதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மக்களுக்கு திட்டமிட்டு வட இந்திய மக்களுக்கு அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு திட்டமிட்டு தமிழ் அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருப்பதாக நான் கருதலை. இதோட அரசியல் சூழல், அரசியல் அமைப்பு, தேர்தல் முறை இதெல்லாம் சேர்ந்து வட இந்திய தலைவர்களை தென்னிந்திய புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளினுருது. ஒன்றும் இல்லை, நான் சினிமாக்காரன் என்கிட்ட நீங்கள் பேட்டி கேட்டிருக்கீங்க. இது உலகத்தின் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இது இப்போ நான் பேசி கொண்டிருப்பது. ஆனால் இதை வந்து சினிமா டைரக்டர் நான் என்ன வேறு என்ன செஞ்சுட்டேன், சினிமா எடுத்தேன், அது 3 படம் டைரக்ட் பண்ணேன். ஒரு சினிமாக்காரன்ட்ட வந்து என்கிட்ட பேட்டி கேட்டுக்கிறீங்க. நான் பல பேட்டிகளில் இப்போ நான் சொன்னேன் நிறையா. சினிமாக்காரனால் அவன் பிரச்சனையே தீர்க்க முடியல. கிட்டத்தட்ட 8 மாதமாக தொழிலாளர் தயாரிப்பாளர் சங்கத்தோட பேச்சுவார்த்தையை வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. 100 வருஷம் ஆகும் போது இந்திய சினிமா 100 வருஷம் வரலாற்று கொண்டது, அதோடைய ப்ராக்டிஸை பார்த்தது. ஒரு கட்டத்தில் இருக்கிற இந்த தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனையை கூட தீர்க்க முடியாத சினிமா பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர். அவங்க வந்து இலங்கை பிரச்சனை, இந்திய பிரச்சனை, தமிழ் வேட்டியை கூட காப்பாற்ற மாட்டாங்கன்றது தான் உண்மை. நீ கேட்குறது ஏதோ வேறு ஒரு சினிமா நடிகனுடைய பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்குற ஒரு நிலை. 1.5 லட்சம் தமிழன் அங்கே அடிபட்டுருக்கிறான், 1 லட்சம் பேருக்கு மேலே கடைசி இறுதிப் போரில் இறந்துருக்கான். இங்கே வந்து அதுக்கான இப்போ சினிமா வைக்கும் போது கூட நான் ஒரு ஷாட்டுக்கு வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டேன்னா அது ஒரு பதில் ரியாக்ஷன் ஷாட் ஒன்று வைப்போம். ரியாக்ஷனே இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய இனத்தின் பெரும்பகுதி இருந்தது என்பது பெரிய அதிர்ச்சி தான். அது வந்து தலைவர் பிரபாகரனுடைய மரணம் சொல்கிறாங்க இல்லையா, அவர் மரணம் அடைந்தார்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நீங்கள் சொன்ன அந்த பெண்ணிருவர், அந்த குழந்தை, தேசிய தலைவரோட குழந்தை, இதெல்லாம் வந்து இது 3 மட்டுமே இல்லை. எனக்கு எதாவது சொல்லணும், குட்டிமணி ஜெகன் கண்ணை தோண்டி இது கொலை செய்யப்பட்டது கொடூரமா ஜெயிலில், அதெல்லாமே எனக்கு அதோட தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே. இது முன்னாடியே நடந்ததுன்னா இப்போ இவ்வளோ பெரிய உக்கிரமான இடத்துல வந்து இன்னும் எவ்வளோ கொடூரமாக நடந்திருக்குதுன்னு தான் எனக்கு இது வந்து ஒட்டுமொத்த குட்டிமணிக்கே நாம் ரியாக்ட் ஆகலைன்றது கருத்து. ஒருவேளை குட்டிமணி ஜெகனுக்கே சரியாக ரியாக்ட் ஆகிருந்தோம்னா நாம் வந்து பிரபாகரனுடைய மகனை வந்து நாம் காப்பாற்றி கூட இருக்க முடியுன்ற அளவுக்கு நான் நினைக்கிறேன்.
அதை ஒரு இனம் உலக அளவில் வந்து பரவிய இனம் தமிழினம். இன்னைக்கு உலகத்திலே ஒரு தேசிய இனம் வந்து இவ்வளோ கொடுமையான விளைவுகளையும் இவ்வளோ பெரிய கொடூரங்களையும் சந்திச்சிருக்குதுன்னா அது தமிழினமாக தான் இருக்கும். இந்த தமிழினத்துக்கு வந்து நம்ம உலக அளவில் வேலை செய்யணும்னு எனக்கு. இப்போ நாடுகளில் தமிழ் அரசாக இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம வந்து என்னென்னா நமது அரசியல் உலக அரசியல், தவிர்க்க முடியாமல் அது உலக அரசியல். உலகத்தின் எந்த நாட்டின் காய் நகர்த்தலிலும் நம்முடைய காய் ஒரு நகர்த்தப்படணும். நிரந்தர தீர்வாக இலங்கையில் தனியிடம் அமைவது மட்டும்தான் தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடின்றது என்னுடைய கருத்து. அது அதை நோக்கிய நகர்தல் தான், அரசியல் நகர்த்தல் தான் அதுக்கு தெளிவு ஏற்படுத்தும். ஏன்னா விடுதலை புலிகள் இருந்த காலத்தை விட அப்போவாது சிங்களனும் தமிழனும் இணைந்து வாழ்வதற்கான சூழல் இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழனுக்கு ஒரு இராணுவம் இருந்தது. அந்த இராணுவமும் இன்னைக்கு கொஞ்சம் இல்லாத போன சூழ்நிலையில் வந்து இன்றைய ஈழத்தமிழ் மக்களுக்கு சிங்களனோடு சேர்ந்து வாழ முடியாத சூழல் தான் நிலவுது. அதனால் ஈழம் பிரிவது மட்டும்தான் ஈழ மக்களுக்கு, ஈழ தமிழர்களுக்கு சொல்யூஷனாக இருக்க முடியும். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க தமிழீழ தலைவர்கள், தமிழின தலைவர்கள்லாம் அதை நோக்கி தன்னுடைய அரசியல் காயை நகர்த்தணும், நடவடிக்கை இது இருக்கணும், அதுதான் தீர்வாக இருக்க முடியுன்றது என்னுடைய கருத்து.